Good morning students. Last class நீங்க வந்து plant cells and animal cells difference பார்த்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு protoplasm கொடுத்திருக்காங்க. So உங்களுக்கு protoplasmனா நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க டாபிக்ல entire cell excluding cell wall. உங்களுக்கு வந்து பார்த்தா cytoplasm and nucleus is called as protoplasm. செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய cytoplasm and nucleus வந்து என்ன சொல்வீங்க protoplasm சொல்வீங்க. அப்ப except cell wall is called as protoplasm. Okay, so protoplasm is a living content of the cell கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு protoplasm வந்து பார்த்தீங்கன்னா செல்லின் உயிருள்ள ஒரு பொருள்னு சொல்லியிருக்காங்க. that is surrounded by plasma membrane. உங்களுக்கு plasma membrane சுத்தி இருக்கும், protoplasm சுத்தினா இருக்கும், plasma membrane இருக்கும். It is a colorless material that exists throughout the cell together with the cytoplasm and nucleus. Okay, cytoplasm and nucleus and other organelles is called as protoplasm. So protoplasm is composed of mixture of small particles such as, so the protoplasm என்னென்ன சார் இருக்குன்னு சொல்லும்போது ions, amino acids, monosaccharides, water, macromolecules like nucleic acids, proteins, lipids and polysaccharides. So these are the mixture of small particles which is present in protoplasm. So it appears colorless jelly like gelatinous, viscous, elastic and granular கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வழவழப்பான ஒரு பொருள் மாதிரி இருக்கும், ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரானுலா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில சின்ன துகள்கள் காணப்படும், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் present in your protoplasm கொடுத்திருக்காங்க. ஸோ இட் appears foamy due to the presence of large number of vacuoles. ஸோ உங்களுக்கு பிளான்ட் செல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கும், பெரிய பெரிய வேக்யூல்கள் காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நுரைப்போர இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த protoplasm எப்படி இருக்குன்னா ஒரு நுரைப்போல் காணப்படும் சொல்றாங்க because of the presence of large number of vacuoles. Okay, it responds to the stimuli like heat, electric shock, chemicals and so on. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த protoplasm வந்து வெப்பம், மின் அதிர்ச்சி, வேதி பொருள் ஆகியவற்றில் தூண்டுதலுக்கு ஒரு ஏற்ப துலங்கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி லைக் ஹீட், எலக்ட்ரிக் ஷாக், கெமிக்கல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அடுத்த டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, செல் வால். ஸோ செல் வால் இஸ் outermost protective cover of the cell. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்புற protective covering சொல்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு மயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் present in bacteria, fungi and plants. இந்த செல் வால் எதுலலாம் இருக்கும், இந்த செல் சுவர் எதுலலாம் இருக்கும் காணப்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியாவில் இருக்கும், ஃபங்கையில் இருக்கும், பிளான்ட்ஸில் இருக்கும். ஆனால் இந்த செல் வால் எதில் காணப்படாதுன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஆப்சன்ஸ் இன் அனிமல் செல்ஸ். ஓகே, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை ராபர்ட் ஹூக். யார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் உற்று நோக்கினார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாரு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் இன் வேரியஸ் ஆர்கனிசம்ஸ். ஸோ ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு கூட்டு பொருள்கள் கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாக்டீரியா எப்படி சார் இருக்குன்னு சொல்லும்போது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் பாருங்க. ஃபங்கையில் சொல்லும்போது த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அண்ட் ஃபங்கல் செல்லுலோஸ். ஆல்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், கேலக்டான்ஸ் அண்ட் மேனோஸ். கேலக்டான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாலிசாக்கரைட். ஓகே, கேலக்டோஸ் சொல்லலாம், மேனன் சொல்லும்போது மேனோஸ். ஸோ இன் பிளான்ட் சொல்லும்போது இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், எமி செல்லுலோஸ் and pectin, lignin, cutin, suberin and silica. ஸோ சில கிராஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிக்கா சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இந்த செல் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் ஆயிருக்குன்னா சிலிக்கா சப்ஸ்டன்ஸ், அதனால சிலிக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் இன் அ செல் வால். ஓகே, இன் பிளான்ட் செல் வால் இட் ஷோஸ் 3 distinct regions. ஓகே, வாட் ஆர் தட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிரைமரி வால், செகண்டரி வால் அண்ட் மிடில் லேம்லா. ஸோ இப்போ செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தெளிவான 3 பாகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முதன்மை சுவர், இரண்டாம் நிலை சுவர், மையத்தட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க பிரைமரி வால். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லேயர் இன்னர் டு த மிடில் லேம்லா. நீங்கள் இந்த பிக்சர் கிளியராக உங்களுக்கு இந்த பிக்சர் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி வால். இது இந்த அவுட்டர்மோஸ்ட் ப்ரௌனிஷ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து that is called as middle lamella. ஓகே, ஸோ இந்த செல் இன்னொரு செல்லு கூட கனெக்ட் ஆகிருக்கும், அப்போ மிடில் லேம்லா வந்து சென்ட்ரல் இருக்கும். ஓகேவா, ஸோ primarily consist of loose network of cellulose microfibrils in a gel matrix. உங்களுக்கு இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜெல் மேட்ரிக்ஸ்குள்ள ஒரு குழும பொருள் ஆக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குழும பொருளில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் இருக்குது, ஏ லூஸ் நெட்வொர்க் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ்னு படிச்சிருக்கீங்க, அப்போ செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ். ஸோ உங்களுக்கு பாருங்க இந்த பிரைமரி வால் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிடில் லேம்லா, இது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, அடுத்த லேயர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இந்த பிரைமரி வால் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும்.
இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும், எக்ஸ்டென்சிபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. In most plants, the microfibrils are made up of cellulose oriented differently on shape and thickness of the wall. So ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸோ அந்த ஷேப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது, இண்டிவிஜுவலாக இருக்குது. உங்களுக்கு ஷேப் அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் வேறுபட்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. The matrix of primary wall, இதான் மேட்ரிக்ஸ். The matrix of a primary wall is composed of what? என்னென்ன இருக்கு பாருங்க, ஹெமிசெல்லுலோஸ் இருக்கு, பெக்டின் சொல்ற காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, black கலர்ல இருக்கு பெக்டின் காம்பவுண்ட், glycoproteins இருக்கும், and water is also present in the primary wall. Okay, and next one, hemicellulose binds the microfibrils. இந்த ஹெமிசெல்லுலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸை பைண்ட் பண்ணியிருக்கோம், அது சூழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And glycoproteins control the orientation of microfibrils. இந்த glycoproteins இங்க வந்து சில glycoproteins இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்டேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. And pectin serves as a filling materials of the matrix. pectin வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்ந்து ஒரு காணப்படும் சொல்லியிருக்காங்க. And next one is cells such as parenchyma and meristem only primary wall. ஸோ பேரன்கைமாலும் மிரிஸ்டம் டிஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல் எந்த செல்களாக இருக்கும், ஒன்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிரைமரி வால். தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் செகண்டரி வால் ஆர் மிடில் லேமெல்லா இஸ் ஆப்சன்ட். ஓகே, வேர் தட் இஸ் இன் parenchyma and meristem. ஸோ திஸ் இஸ் அபவுட் வாட் மீன்ஸ் பிரைமரி வால். ஓகே, ஸோ பிரைமரி வாலோட பிக்சர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹெமிசெல்லுலோஸ் இருக்கு, பெக்டின் இருக்கு, செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறீங்க பாருங்க, தட் இஸ் செகண்டரி வால். ஓகே, செகண்டரி வால் பாருங்க இஸ் லேட் டூரிங் மெச்சுரேஷன்ஸ். ஓகே, செல் முதிர்ச்சி அடைந்தவுடன் இரண்டாம் நிலை செல் சுவர் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். நல்லா மெச்சூர் ஆன பிறகு பிரைமரி செல் வால் உருவான பிறகு உங்களுக்கு நல்லா மெச்சூர் ஆன பிறகு தான் இந்த செகண்டரி வால் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. இட் பிளேஸ் எ கீ ரோல் இன் டிட்டர்மினிங் த ஷேப் ஆஃப் எ செல். ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வடிவத்தை தீர்மானிக்கும்னு சொல்றாங்க. இந்த செகண்டரி வால் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வடிவத்தை தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் திக், ரொம்ப திக்காக இருக்கும், இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக்காக இருக்காது, and made up of what means cellulose. இது வந்து எதனால இருக்குன்னா cellulose and especially lignin compound is present. The secondary wall is divided into 3 sublayers. என்னென்ன layers பாருங்க, S1, S2 and S3. The 3 sublayers which is present in secondary wall. இந்த secondary wall எதனால made up of சொல்லும்போது பார்த்தீங்கன்னா the cellulose microfibrils. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா cellulose microfibrils எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. and compactly arranged, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஓகே, இங்கே பிரைமரி வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வோனா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட்லியாக இருக்கும். இங்கே இருக்க செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் இந்த செகண்டரி வாலில் S1, S2 and S3 இருக்க செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் எப்படி இருக்கணும், காம்பாக்ட்லி அரேஞ்சாக இருக்கும், நெருக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஃபார்மிங் லேமினேட்டட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மென்தகடுகள் போன்று மிக நெருக்கமாக அமைந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்ஸ் ஒர்க்கு இது மாதிரி உங்களுக்கு காம்பாக்ட்லி அரேஞ்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த செகண்டரி வால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த செல் வந்து பார்த்தோன்னா கிவ் ஸ்ட்ரெங்க்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப வலிமையை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் த காம்பாக்ட்லி அரேஞ்ச் லேமினேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகே, மென்தடுகள் போன்று மிக நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல் வால் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு சொல்லி இஸ் இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. And as we move to the middle lamella, at the center we can see this is a middle lamella. இது ஒரு செல், இது ஒரு செல், adjacent cell. இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மிடில் லேமெல்லா. ஓகே, ஸோ இந்த மிடில் லேமெல்லா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் நல்லா இருக்குது இப்போ பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர் மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட். ஸோ இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லேமெல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இருக்குன்னா தட் இஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட் சொல்கிற காம்பவுண்ட் மூலமாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டெபாசிட்டட் அட் த டைம் ஆஃப் சைட்டோகைனசிஸ். ஸோ எப்போ சார் இந்த மிடில் லேமெல்லா வந்து ஃபார்ம் ஆகும்னா சைட்டோகைனஸ் செல் டிவிஷன் மூலமாக இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சொல்கிற பெக்டேட் மூலமாக அந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும். ஓகே, இட் இஸ் a thin amorphous லேயர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு amorphous லேயர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஷேப் எதுவுமே இருக்காது. விச் சிமெண்ட்ஸ் டூ adjacent cells. ஓகே, இந்த ரெண்டு செல்லும் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறது. ஓகே, விச் சிமெண்ட்ஸ் திஸ் டூ adjacent cells is called as middle lamella. ஸோ இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸில் இருக்கும். ஆப்டிக்கல் ரொட்டேஷன்ஸ் இன்கேப்பபிள் ஆஃப் ஆப்டிக்கல் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐசோட்ரோபிக்னு கொடுத்துருக்காங்க. இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, அடுத்தது இந்த செல்லுக்கு உள்ள சப்ஸ்டன்ஸ் எப்படி சார் மூவ் ஆகும், உள்ள இருக்க செல் மெட்டீரியல் உள்ள சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்க சாலிட்டோ இல்லை ஃபுட் மெட்டீரியல்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் எப்படி சார் ஒரு செல்லுக்குள்ள இருந்து இன்னொரு செல்லுக்குள்ள வந்து என்ட்ரு ஆகும்னா த்ரூ தி பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அடுத்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளாஸ்மோடெஸ்மாட்டா, அதர்வைஸ் கால்ட் ஸ்பிட்ஸ்னா குழிகள்னு சொல்கிறாங்க.
So plasma desmata act as a channel between the protoplasm. இங்க பாருங்க இது ஒரு செல் இது ஒரு செல். ஓகே, ஸோ இந்த செல்ல இருந்து இந்த செல்லுக்கு சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு இதுதான் வந்து பிளாஸ்மா. பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் பாரு சென்டர்ல, இது பிளாஸ்மா டெஸ்மட்டா. இந்த ரெட்டிஷ் கலர் கொடுத்தது வந்து மிடில் லேமில்லா. ஓகே, ஸோ இதில் செல்லுக்குள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ரோமாலிகல்ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸோ லிபிட்ஸோ கார்போஹைட்ரேட்ஸோ இது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் செல் டு another cells through the plasmodesmata. Okay, so act as a channel between the protoplasm of what cells? Adjacent cells through which many substance what passes through the another cells. Moreover, at few regions the secondary wall layer is laid unevenly. சில இடத்துல the secondary wall வந்து பார்த்தீங்கன்னா it is laid ஈவனா இருக்காது. whereas the primary and middle lamella are laid continuously. primary wallum பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் லேமலாவும் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. why it is means because of presence of pits. சில குழிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழிகள் மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ் மூலம் தான் உங்களுக்கு that is a transportation of a substance from one cell to the another cell takes places. Okay, so what is plasmodesmata? It is a channel between the protoplasm of adjacent cells through which many substance can passes from one cell to the another cells through the pits. The pits of adjacent cells are opposite to each other. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். each pit has pit chamber and pit membrane கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து pit chamber இருக்கும், pit membrane இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குழி ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. pit chamber இருக்கும், pit membrane இருக்கும். ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரெதிராக செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா pit chamber குழி அறை காணப்படும் சொல்கிறாங்க. the pit membrane is minute pores துளைகள் காணப்படும் சொல்கிறாங்க. and they are permeable. Permeable means it allows the substances. The pits are two types, namely simple pits and border pits. உங்களுக்கு எளிய குழிகள் காணப்படும், வரம்பற்ற குழிகள் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்க, இந்த பிக்சரில் பாருங்க உங்களுக்கு வந்து பார்டர் பிட்ஸ் இருக்கு. பார்டர் பிட்ஸ்னா ஒரு லேயர் இருக்குன்னா சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் இருந்துச்சுன்னா வந்து சிம்பிள் பிட்ஸ் சொல்கிறாங்க. இந்த குழிகள் மூலமாக இந்த பிட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா the substance moves from one cell to the another cells. Okay, so this is what the pits are two types, namely simple pits and border pits. It having pit chamber and pit membrane. So what is the function of the cell wall? It offers definite shapes and rigidity to the cells. ஒரு செல்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவத்தையும் வலிவையும், so it gives rigidity to the cell wall கொடுத்துருக்காங்க. rigidity means ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் because of the presence of substances, lignin compound, cutin, இது மாதிரி pectin சொல்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வலுவை தரும்னு சொல்லியிருக்காங்க. serves as a barrier for several molecules to enter into the cells. ஸோ சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், பேரியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த இன்டர்னல் ப்ரோட்டோபிளாசம் அகைன்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரி. ஸோ ப்ரோட்டோபிளாசம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் எல்லா சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கு பணி வந்து பார்த்தீங்கன்னா எதுனா செல் வால் தான். ப்ரிவென்டிங் த பர்ஸ்டிங் ஆஃப் செல்ஸ் பை மெயின்டைனிங் த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் தான் ப்ரிவென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆஸ்மோட்டிக் அழுத்தம் காரணமாக அதிக நீர் வந்து செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகும் செல்லு. அதை ப்ரிவென்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் வால் தான். ஸோ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேஸ் ஏ மேஜர் ரோல் பை ஆக்டிங் ஆஸ் எ மெக்கானிசம் அண்ட் டிஃபென்ஸ் ஃபார் த செல்ஸ். செல்லை வந்து பாதுகாக்கும் ஒரு முக்கிய பணியை வந்து பார்த்தீங்கன்னா எது மேற்கொள்ளுதுன்னா செல் வால் தான். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் வாலை பற்றி பார்த்தீங்க. ஸோ செல் வால், அடுத்தது வந்து பிரைமரி வால், செகண்டரி வால் அண்ட் மிடில் லேமெல்லா பற்றி பார்த்தீங்க. அடுத்து பிளாஸ்மோடெஸ்மாட்டா அந்த டாபிக் பார்த்தீங்க. சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி பாஸ் ஆகும், எதன் வழியாக பாஸ் ஆகும், குழிகள் இருக்கும், பிட்ஸ் இருக்கும், சிம்பிள் பிட்ஸ், பார்டர் பிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க. அண்ட் முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால் பார்த்தீங்க. ஓகே, ஸோ study well and read once or twice. Thank you.